ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா 150 கிராம், நேந்திரம் பழம் 2, சக்கரை 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் கொஞ்சம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட் அண்ட் பவுலில் அழகாக எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு மைதா மாவு 150 கிராமை இதில் பொறுமையாக ஆட் பண்ண போகிறோம். மைதா மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனை இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இனிப்புக்கு தேவையான சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா எனக்கு சுகர் கிடையாது, டயபெட்டிக்ஸ் கிடையாது, நான் நல்லா சர்க்கரை சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து மைதா மாவு, மஞ்சள், சுகர் அண்ட் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா பசைஞ்சிக்க போகிறோம். இல்லை ஸ்பூனில் தான் பண்ணுவேன், கை வைக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்காமல் கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் பசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த பஜ்ஜி மாவு வரைக்கும் அப்புறம் ஒரு சின்ன கதை, எப்படி நான் இந்த பழம்பொரியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நானும் என்னோடய ரூம்மேட் கன்னியாகுமரி ரூம்மேட்டும் ஒரு நாள் நல்ல மழையில் இருக்கிற போது என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது என் ரூம்மேட் என்ன சொன்னோன்னா, ஸ்வீட் பஜ்ஜி செஞ்சு தரேன் அப்படின்னா, என்னடா பஜ்ஜியில் எப்படிடா ஸ்வீட்டு, காரமாக தானே இருக்கும், சரி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்ட ஒரு டிஷ் தான் இந்த பழம்பொரி. ஸோ பஜ்ஜி மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா 1/4 மணி நேரம் இதோ ஊற வச்சிடும். அடுத்து நம்ம ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு, இந்த நேந்திரம் பழம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி ஒன்று நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இதை நான் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வாழைப்பழத்தை நான் பாதியாக ஸ்லைஸ் பண்ணி பெருசாக பஜ்ஜியாக போட்டுக்கிறனால ஓகே தான், எதுவுமே தப்பு கிடையாது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணுற நேர்ந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் அந்த வாழைப்பழம் முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த பஜ்ஜி மாவுக்குள்ளே இப்படியும் அப்படியும் பரட்டி எடுத்து நல்லா அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னா ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இந்த பஜ்ஜி நல்லா கோல்டன் ப்ரௌன் 2 பக்கம் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வெளியே எடுத்துடுறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது டெய்லியுமே போண்டா, பஜ்ஜி, வடை அப்படின்னு செய்யாமல் ஒரு கேரளா டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம். So thanks for watching. Subscribe to Revati's Kitchen. Thank you.